கூடி கும்மியாடிங்க பிளே ஆஃப் வந்துட்டோம் முடியே அப்படின்னு இப்போ எதுக்கு இங்கே நிற்கிறா கேட்குறா மோக்கிறா கம்பெனிக்கு போன ஜாருன்னு ஆளை மாற்றி போட்டுவோங்க அவசரமாக விளையாடுறாங்க. கொஞ்சம் பார்த்து போட்டுங்க ஓப்பனர்ஸ் நாங்கன்னு சொல்லு பார்த்தா போட நான் இன்னைக்கு வாடி நிச்சயத்தம் அவனை அப்படி நிச்சயம் 24 கோடி ஆள் நான் இப்போ கெத்து அப்படின்னு சொல்லும் போது ஸ்டெம்பு பிடிங்குது பல்ல திறக்குது. நில்லாயோ உன் பேர் என்ன அவன் டிரைவிங் செட்டு 0 ரனுக்கு அனுப்பிட்டு என் பேர் என்ன ஆஸ்திரேலியாக்கு வாடி உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திருப்பதி வந்தால் திருப்பம் வரும் ரன்னு வருமா அப்படின்னு எதிர்பார்க்கையில் அந்த பக்கம் ஒரு சரிவு இந்த பக்கம் ஒரு முறிவு அப்படின்னு 3 ரனுக்கு போனேன். அபிஷேக் சர்மா அப்படியே போயிடுமா. வந்தவங்க நிதிஷ் ரெட்டி சம்சா உள்ள ரோட்டி சமோசா ஏற்று கட்டிங்க சின்னையாக இருக்கும் டொக்கு வைங்க சார் இதை அவுட்டு கொடுங்க சார்ன்னு கேட்கும்போது அவுட்டுலாம் இல்லை பங்காளி சும்மா வெறுப்பேற்றாது என்ன தான் 24 கோடினாலும் இப்படி தான் பேசுவேன். நான் என்ன கேட்குறேன் இவன் என்ன பேசுகிறான் ராமராஜ் படம் பார்த்துருப்பான் போல அடிக்கடிக்கு இப்படி வந்து பேசுகிறான். ஐயோ குடும்பத்தில் போடுறாங்க குறுக்கு நின்று வாசிக்கிறாங்க அவுட்டுங்க. பிரேயஸ் அப்போவே சொன்னேன் பேச்சு கேட்குறாங்கலாம் யாருமே கேட்கறதில்ல வாங்களே பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் தக்கச்சிக்கு முன்னே டான்ஸ் ஒன்று போட்டுடுறேன் சூப்பர் கேட்சி அருமையாக போச்சு. நீ சம்சா உள்ள ரொட்டி நீங்களே இப்படி பாட்டினா எப்படி இருக்கணும் ஓர எனக்கு வெளியே போக அடுத்து கையை தூக்கு என்ன இவர் ஒத்த கையை தூக்கிட்டே இருக்காரு பார்வை கற்பூர தீபமும் ஒரு வேளை அப்படின்னு எட்டி பார்க்கையில் சபாஸ் 0 ரன். வாரம் போசன் மாதத்தில் ஒரு நாள் எந்திரிச்சு கிளாஸ்னு உள்ள வர ஐயோ பத்தி கீச்சி சரவெடி வெடிஞ்சிருச்சின்னு திருப்பம் வந்தால் திருப்பதி வரும் திருப்பதி வந்தால் திருப்பம் வரும்னு தலைப்பாட்டு ஞாபகம் வருதுங்க. சன்ரைஸுக்கு ரன்னு பொழியுதுங்கன்னு 50 ரன் அடிப்பாங்க பேட்டை தூக்கி காட்டுவாங்க. மாதத்தில் எந்திரிச்சு கிளாஸ்ன்னு வாரம் போசன் 32 ரன்னுக்கு வெளியே போக அடுத்து சமத்தம் விளையாடுப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பின கமிச்சு சமத்தம் ஆட தெரியாது மாமி திருப்பதி அவுட் ஆக்க தெரியும் அவுட் ஆக்க தொலைய என்னடா பச்சை லைட் எரியுது பாயாசத்தை கொண்டு வந்துட்ட டேஸ்ட்டே இல்லை வெளியே போ அப்படின்னு சொல்லும்போது ஸ்டெம்பு சூப்பரு நீங்கள் முந்திரி ராஜ் போடலை அதனால் டெக் அவுட் என்னென்ன புழுவுறாங்க பாரு கம்மின்ஸ் காமர்ஸ் பாடம் எடுக்கிறேன் இருங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்ல காமர்ஸும் வேணாமே எக்கனாமிக்ஸும் வேணாங்க நான் பெயில் ஆகிடுவேன்னு ஆள் அவுட் ஆக குறும்பட்டத்திலே அவுட்டு அம்பையர் சட்டை சூப்பர் ஏன்னா மேட்சிங்காக இருக்கு சட்டை சூப்பராக இருக்கேன்னு புவி கத்த அப்போ போயிடு அடுத்த வருஷத்துலேருந்து அம்பையர் வந்துரு அப்படின்னு நாம வின் பண்ணிடலான்னு ஆளாளு சொல்லி ஐயோ பாவம் இந்த சேரலாமையில் இந்த நிலமையில சண்டைச்சை பார்த்தா சிரிப்பாக வருது சிரிச்சது போதும் பங்காளி 159 அடிச்சிட்டாங்க நம்ம பெண்ட் எடுக்கலாம் வாங்கன்னு சொல்ல முடிஞ்ச அடிங்க 160 படிங்கன்னு சொல்லி அனுப்பேன். ஓப்பனர்ஸ் நாங்கள் சார் ஒன் டைம் வாங்க சார் எல்லாத்துக்கும் சால்ட்டு மாமாக்கான்னு இந்த வச்சுக்கேன் என்ன பண்ணியிருப்பேன் பாலை போட்டுருப்பேன். ஐயா அப்பா ஏன் இப்படிலாம் பேசுகிறேன் சால்ட்டு சூப்பராக இருந்திருக்கும் சாப்பாட்டில் அருமையாக டேஸ்ட்டாக இருந்திருக்கான்னு சொல்ல வந்துட்டாங்க குழுக்காரம் குழுசு பாறேன் அப்படின்னு சொல்ல 23 ரனுக்கு வெளியே போக அடுத்து வந்த வெங்கி உங்களுக்கு தாங்க பாக்கி இருக்குது சொக்கி அப்படின்னு சொக்கி அடிக்க மேட்சை நான் பாலில் எகிரி பிடித்தேன் வானம் இருண்டது பூமி பிளந்ததுன்னு நரன்னு 21 என் பார்ட்னர் போயிட்டான் அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டான்னு சொல்லி அனுப்பியா. ஐயோ பாவம் சன்ரைஸு அப்படின்னு எட்டி பார்க்கையில் 69க்கு 70 அடிங்க சொல்லையில் தக்க ஜானு குதிப்பாங்க கீழே ஒரு தலைக்காணி கொடுத்தா படுத்து தூங்குவாங்க எப்பா கம்மிச்சான தலைக்காணி எடுத்து போடாம்பா இவங்கள வச்சுக்கிட்டு கனவு கோப்பையும் காண முடியாது ஐபிஎல் காப்பையும் காண முடியாது. ஐயோ எல்லா பக்கம் பால் விடுறாங்களே சதிக்க சொல்லுறாங்களே சூப்பர் சமோசாவில் ரெட்டி தான் இன்னைக்கு கம்மின்னு நினச்சேன் சமோசாவையும் கம்மியாக தான் இருக்க நீ எட்டி பார்க்கையில் தலை முச்சிட்டேன் தலை அப்படின்னு வெங்கி மாமா காத்தேன் ஐயோ சூப்பர் ஜவான் பட போஸ்டரு வெளியே வந்துட்டாரு அப்படின்னு ஷாருக் அங்கேருந்து காத்தேன் ஆளாள 50 அடிக்க அவசரமாக மீன் பிடிக்க சூப்பராக இருந்தது பங்காளி அடுத்த வாரம் வந்துடுறேன் ஃபைனலில் தந்துடுறேன் வஞ்சரம் மீன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல கட்டி தழுவுங்க 6 வாரம் பேச்சுங்க. ஐயா நான் பேசுகிறது கேட்கல அப்போ அமைதியாக இருங்க நல்லா தான் இருக்குது பங்காளி ஐயோடா பாட்டு சூப்பர் அனிருத்தி போட்டார் அப்படின்னு 8 விக்கெட் வித்தியாசத்தில் வின்னு கேகேஆர் டைரக்ட் ஃபைனலில் ஃபன்னு. ஐயோ அப்போ சன்ரைஸ் எங்கம்மா போனாங்க செமிஃபைனலில் காப்பி போட்டு குச்சினிக்கிறாங்க போங்க அங்கே.